ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லெவல் ஒன் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெவில்ஸ் ரிட்டன் டு த ஸ்கூல் டேஸ்ங்கிற மனுவால் சாப்டர் 3 and 4 தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சிச்சு. இப்போ வாங்க அவனை போய் அடித்து பெரிப்போம். இங்கே என்ன கூட்டமாக இருக்குது, ஒரு வேளை தான் சண்டை நடக்குதோ. முடியாங்கடா அப்படின்னு கத்திரிப்பு சட்டை சொல்கிறான். ஹீரோ அடிச்சிட்டு இருக்கும்போது அவங்கள திரும்பி பார்த்து சொல்கிறான், நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க. ஹீரோ அவனை குத்த போகிற நிலையில் பார்த்துட்ருக்காங்க எல்லாம். அந்த நேரத்தில் குண்டாக இருக்கிறவன் முடியாறான். இப்போ ஹீரோ தெரிஞ்சு யோசிக்கிறான். கடந்த 10 வருஷமாக இவனோட பழி வாங்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பார்க்கோட எனக்கு பிரச்சனையாக இல்லை, இவன் தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தான். இப்போ நான் என்ன செய்யணும்? பக்கத்தில் அந்த பூட்டை எடுத்து தலையிலேயே அடித்து முடியை பிடிச்சி வைக்கிறான். அடுத்து அந்த பூட்டை எடுத்து அவன் மண்டையிலேயே அடித்து அவனை தூக்கி வீசுகிறான். வீசினதில் போய் அவன் இடிச்சுக்கிட்டு விழுகிறான். இதெல்லாம் பார்த்தா மற்ற 2 பேர் ரொம்ப பயப்படுறானோ. இப்போ என்னென்னா, இது என்னோட முடிவு அப்படின்னு பக்கத்தில் இருந்தவனை இடுப்பை பிடிச்சி தூக்கிட்டு போய் தரையிலே ஒரு அடி நங்குன்னு வைக்கிறான். அப்புறம் போட்டு மூஞ்சிலேயே குத்துறான். இப்போ அவன் என்ன பண்ண போகிறான்னு நினச்சி நான் கவலைப்பட போகிறதில்ல. இப்போ என் முன்னாடி இருக்கணும்னு அடிச்சு மூஞ்ச உடைக்கணும். இந்த சண்டைக்காக தான் என்ன தயார்படுத்தி கொண்டேன். ஆனால் அது சகிப்புத்தன்மை எனக்கு இருக்குமான்னு தெரியல. ஆனால் என் சகிப்புத்தன்மை என் திட்டத்துக்கு தடையாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஹீரோ திரும்பி பார்க்குறான். அவன் நினைக்கிறான் இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். இப்போ இவன் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ இவனை பார்க்க மான்ஸ்டர் போல் இருக்கான். என் கூட இருந்த எல்லாத்தையும் உடச்சிட்டான். இப்போ நான் தனியாக இருக்கேன். இதை நான் முடிவு கொண்டு வரணும் இல்லையா? டேமிட், என்னோடய கை இப்போ ரொம்ப ஆடுது. அந்த நேரத்தில் ஹீரோ மூஞ்சிலேயே குத்த வரான். அந்த நேரத்தில் சுத்தம், ஏய் இப்போ நீ அங்கே என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? ஆல்ரைட், ஆல்வேல என்ன பிரச்சனை நடக்குது? டீச்சர் இதை கவனிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். இப்போ 3 பேரும் கீழே தரையில் ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. பள்ளியில் பார்வையில் பார்த்தா இப்போ ஸ்கூல் ரத்த வெள்ளத்தில் கிடக்கு. நீ மற்றவங்க கூட சண்டை போகிறது எல்லாத்துக்கும் லிமிட் இருக்குது. அவங்க ஆம்புலன்ஸில் போகும்போது மூஞ்செல்லாம் ரத்தத்தோடு போனாங்க. குறைஞ்சபட்சம் இது பள்ளியின் வன்முறை என்னன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் நான் ஹீரோ மேலே வைக்கணும். இவன் முன்னாலேட்டு நல்லா தான் இருந்தான், ஆனால் இவன் இப்போ இப்படி பண்ணுவான்னு நினைக்கல. இந்த பிரச்சனை பள்ளிக்குள்ளே வராது. நான் இங்கே தான் போன தலைமுறையிட்டு இங்கே தான் இருக்கேன். உன்ன மாரி பசங்க எதையும் பொருட்படுத்தாமல் செஞ்சது இதான் முதல் தடவை. டீச்சர், இதெல்லாம் இவ்வளோ பெருசாகணும்னு அவசியம் இல்லை. ஸ்கூலில் நடக்கிற பிரச்சனையில் தலையிடுறது உங்களுக்கு என்ன இது முறையா? நீங்கள் என்ன நல்லவரா? தயவு செஞ்சு இதை நீங்கள் பண்ணது போல் கவனிச்சுக்கோங்க. இதை ஒரு விஷயமாக மாற்றாதீங்க, ஆனால் எல்லாவற்றையும் மறைச்சி கொடுங்க. நீங்கள் எல்லாத்தையும் மறைக்க முடியுமா? ஆனால் அதை பற்றி நான் குழப்படைய மாட்டேன். இப்போ அவர் எதுவும் சொல்லக்கூடாது. இப்படி ஹீரோ சொன்னதும் டீச்சர் அவனை செவிலியே அடிக்கிறாங்க. என்ன நடக்குன்னு எனக்கு தெளிவாக தெரியும். இதனால தான் நான் செத்துட்டேன். இப்படி கொடுமைப்படுத்தினால தான் நான் இறந்தேன். எப்போதுமே இந்த பெரியவங்க கூடாங்க தான். இந்த ஸ்டூடெண்ட் என்கிட்ட இப்படி பேச எப்படி துணிச்சாலும் வந்து அவனுக்கு ஓரங்கட்டுறதுலேருந்து என்னை பார்த்துங்க. வெக்கக்கரோட இருக்கிற இவ்வளோ அதிகமான ஒருத்தர் இவர் தான் காரணம். நான் எல்லாத்தையும் தெளிவாக ஞாபகம் வச்சுருக்கேன். முக்கியமாக கிளாஸ் 1ஓட ஹெட்மாஸ்டர் கிம்சும். ஒரு தடவை கருத முடியாத குப்பை தொண்டு தான் நீ. சரியா டீச்சர்? நீங்கள் இப்போ நிறுத்தணும். நீ உண்மையாக இப்போ போக போறியா? என்ன இப்போ நீ அமைதியாக இருக்கியா இல்லையா? இல்லைனா நீ பண்ணி போலதுங்கிற அழுக்கு போனதை பற்றி என்னால் அமைதியாக இருக்க முடியாது. நான் தவறாக இல்லைனா மின்ஜோன் பேரண்ட்ஸ்கிட்ட நீ நெருக்கமாக இருப்ப பிறகு. அந்த சம்பவத்தை பற்றி பேச எனக்கு நிறைய விஷயம் இருக்குது. உதாரணமாக என் ஊழல் இங்கிலீஷ் டீச்சர். அதனால தான் உங்கள் கையை இப்போ நான் கீழே இருக்க சொல்கிறேன். இதோட சாப்டர் 3 முடிஞ்சிச்சு. வாங்க சாப்டர் 4குள்ளே போகலாம். சாப்டர் 4 ஸ்டார்டிங்கில் ஹீரோ டீச்சர்ஸ் விட்டு வெளியே வந்து யோசிக்கிறேன். இவ்வளோ கொடுமையும் தாங்கினதுக்கப்புறம் நான் கடைசி ஒரு முடிவுக்கு வந்தேன். இது ஒரு நல்ல முடிவில் எனக்கு தெரியும். அதனால தான் வயசானவங்களோட சக்தி வேணும்னு நினச்சேன். அதனால தான் நான் ஆசிரியர்கிட்ட வந்தேன். சரி, அதுபோல் அந்த விஷயங்கள் நடந்ததா? பார்க்க என்ன செய்கிறான். ஹீரோ என் நண்பர்கள் குடும்பத்தில் எந்த காரணமும் இல்லை, நீங்கள் தான் சொல்லணும். நான் கொஞ்சம் கேலி செஞ்சேன். எனக்கு பெரிய கட்டமைப்பு இருக்குல்ல. யோன் கொடுமைப்படுத்திருக்க வேண்டும். அது எதாக இருந்தாலும் உன் நண்பர்களை கொடுமைப்படுத்த வேணாம். நீ இப்படி நினைக்கலையா? முகத்தில் மாறி மாறி குத்தியதுனால எதுவும் நல்லது நடக்காது. எஸ் சார், நான் அதை மனசில் வச்சுக்கிறேன். ஹீரோவுக்குலாம் வேர்த்து குட்டிட்டு நிற்கிது. ஹீரோவுக்கு என்னை ஃபாலோ பண்ணு இம்ஜோல். முட்டாள், நீ டீச்சர்கிட்ட போய் பார்த்துக்கலாம் ஏதாவது செய்வாங்கன்னு நினச்சியா? செவிலியே ஹீரோவை போட்டு அடித்து கீழே தள்ளி போட்டு மிதின்னு மிதிக்கிறான். இப்போ நான் கோபமாக இருக்கேன். நீ ஒரு ஆசிரியராக இருந்தால் ஒருத்தன் குடும்பப்படுத்துகிறானுன்ட்டு வந்து சொன்னால் அதை நீ உறுதிப்படுத்தணும். அது உன்னோட கடமை. சாவு, இன்றைக்கி நான் உன்னை கொல்ல போகிறேன். அவ்வளோதான். என்ன அவர் நேரில் அடிக்கிறதுனால இந்த விஷயத்தோட தீவிரம் நான் அவர் தெரிஞ்சுப்பார். அவர் நிச்சயமாக ஏதாவது பெரிய தண்டனையாக கொடுப்பாரு.
அப்படின்ட்டு அந்த டீச்சர் திரும்பிக்கிட்டார். இதை பார்த்ததும் நான் லேட்டாக தான் பிடிச்சேன். கிம்மும் அவனோட பேரண்ட்ஸ் வந்து டீச்சருக்கு பணம் கொடுக்கறது. இந்த பிரச்சனையை அவருக்கு முதல்ல முடிக்கிறதுக்கு எந்த வித திட்டமும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை முடிக்க என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சேன். அதை என்னால் தனியாக செய்ய வேண்டியது இருந்தது. ஆனால் இதை தனியாக ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஹீரோ போய் கத்திரிப்பு மண்டை மூஞ்சிலே ஒரு கொத்த விட்டான். அதை பார்த்து பக்கத்தில் இருந்து உண்டா இருந்தவங்க கைத்தை பிடிச்சி சொல்லிட்டு ஒரு வீசு. ஹீரோ தான் முதல்ல தொடங்கலாம். இது அர்த்தம் உள்ளதா? என் பையனோட விளைவிப்பு இல்லாத மூக்கம் உடச்சிட்டான். இந்த விஷயத்தை நாங்கள் சும்மா விட மாட்டோம். நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது பெற்றோர்கள் தலையிடுறது. இது பெரிய பெற்றோர்கள் இல்லாமல் எதுவும் பண்ண வைக்காது. வெறும் பலத்தால் என்னால் பழி வாங்க முடியாது. இதுதான் உண்மை. பெரியவங்க தலையிட்டாலும் அதை நம்மளுமே எதிர்க்கணும். இப்போ வரைக்கும் நடந்தது ஹீரோட ஃப்ளாஷ்பேக்கில் நடந்தது. இனிமேல் தான் உண்மையான கதையே வருது. போன சாப்டரில் ஹீரோ பணம் வாங்கினது சொன்னதும் திருன்னு டீச்சர் முழிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன ஒரு முட்டாள்தனம் டீச்சர். இனிமேல் நீங்கள் என்கிட்ட பேசும்போது கவனித்து பேசுங்க. ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் மூலியமாக தானே உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆனீங்க. உண்மையா? இந்த ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் கவனிச்சிக்கிட்டீங்க இல்லையா? வெகுமதியாக ஒவ்வொரு மாதமும் நீங்கள் காசு வாங்கினீங்க இல்லையா? கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்களோட இருக்கிற டீச்சரோட அஃபேர் வச்சுருக்கீங்க இல்லையா? நீங்கள் 2 பேரும் பெரும்பாலும் மெட்டலையும். இது போதுமா? இன்னும் ஏதாவது சொல்லணுமா? வாழ்க்கையை ஒரு அழுக்கு பிடிச்சது டீச்சர். எல்லா பிரச்சனையும் வெளியே வந்தால் உங்கள் ஆசிரியர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? நீங்கள் முட்டாள்தனமாக இதை கலந்து போகலான்னு நினைக்காதீங்க. அப்படி செய்ய போகிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நான் மிதிக்க போகிறேன். உங்களை அந்த பள்ளியை விட்டே துரத்துறவங்க டீச்சர். நான் தேர்ட் இயர் போன நேரத்தில் கிம்மோட எல்லா இதுவும் வெளியே வந்தது. அவங்களோட மனைவி வந்து அவரை செவிலி ஒரு அறை விட்டு டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. கிம் குடும்பம் மிக நன்றாக இருந்தது எனக்கு கண்டறியப்பட்டது. சொத்துங்கிற எல்லாமே அவங்க மனைவிக்கு வேணும்னு வதந்தி பரவுது. அது உண்மையாக இருந்தால் கிம் இந்த பிரச்சனை வெளியே வரக்கூடாதுன்னு நினைப்பார். ஸோ இந்த பிளாக்மெயில் வேலை செய்யாததுக்கு வழியே இல்லை. யூன் சிங், நீங்கள் என்ன செய்யணும்? இதுக்கு அர்த்தம் என்ன? எதிர்காலத்தில் குப்பையை போல் வாழ போகிறீங்களா? மாணவர்களோட பிரச்சனை தலையாரமாக இருங்க. அது தப்புன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் மூடி வச்சுருங்க. இந்த பிரச்சனையை வெளியே வர வந்துடுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஸ்கூலை விட்டு போகிற வரைக்கும் உங்கள் பிரச்சனை வெளியே வராது. நான் என்ன செய்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு இல்லையா? நான் ட்ரை பண்ணுறேன் இப்போதைக்கு. கிம், நான் முன்னாடியே நினச்ச முதல் அட்டை நீ தான். அடுத்த அட்டையை நான் தயாரிப்பதை தடுக்க வேண்டுமானால் இப்போதைக்கு நான் செய்ய வேண்டியது ஒன்று இருக்குது. உண்மையிலேயே நீ ஒரு முட்டாள்றா. நீ திரும்பி வந்ததும் நான் உன்னை கொல்ல போகிறேன். அம்மா பணத்தை வாங்குகிற கிம் இருக்க விட மாட்டாங்க. நான் இனிமேல் கிம்மை காண வேண்டியதில்லை. நான் இனிமேல் அந்த பையனை சுற்றி என் தலையை மடிக்க வேண்டியதில்லை. உண்மையாக சொல்லணும்னா நான் கொஞ்சம் பயந்தேன். என்கிட்ட சொல்லாத மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு. கத்திரிப்பு மண்டை டெஸ்கை தூக்கி வீசுகிறான். இந்த ஸ்கூலில் நான் வேட்டையாட போகிறேன். கிம் தான் காரணம். இந்த தடவை நான் ஒருபோதும் தரையில் விட அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு உட்காந்து மூச்சு வாங்குறான். இது தற்செயலாக நடந்திருக்கணும். அந்த 3 பேர்த்துக்கு எதிராக வந்துருக்க வேண்டும். நான் அவனை மறுபடியும் சந்திச்சேன்னா எளிதாக அழைப்பேன். சின்மின் ஹோ அப்படின்னு கதவை திறந்துட்டு இறணிக்க. நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம் அதை முடிக்க வேணாமா? அப்படி சொல்லிவிட்டு மூஞ்சிலே ஒரு குத்துறான். குத்துன குத்துக்கு சேரில் இட்டு பறந்து போய் விழுவுறான். அவன் கண்ணில் ஒரு மரண பயத்தை பார்க்க முடியாது. தாவாலேயே ஒரு உத விட்டு காதுலேயும் நங்குன்னு குத்தி, பைத்தியம், இந்த பையன் ஒரு உண்மையிலே ஒரு பைத்தியம் அப்படின்னு அடிக்கும்போது ஜன்னல் ஓரத்தில் ஒருத்தர் இருக்கார். கிம், நீங்கள் அம்மாட்டேருந்து பணம் வாங்கினீங்கல்ல, அதே போல் ஹீரோவுக்கு நடந்த மாரி அப்படின்ட்டு போகிறாரு. பிகாஸ் இந்த பள்ளியில் யாருமே இல்லை. கடைசியாக முடிய பிடிச்சவன் தலையில் அடிக்கிறதோட இதோட இந்த சாப்டர் முடிச்சுக்குவோம். பாய். நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.